அம்மா, இன்று வரை என் அண்ணன் அளித்த ஒவ்வொரு கடமையையும் நான் முழு ஈடுபாட்டோடு கடைபிடித்து வருகிறேன். இன்றும் கடைபிடிப்பேன். அவ்வாறு நடந்து விட்டால் நிச்சயமாக பாதிக்கப்பட போவது அண்ணன் தான். அது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க. அதனால் நான் தங்களிடம் கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தயவு செய்து பொழுது இங்கிருந்து சென்று விடுங்கள். உணர்வுகள் என்ற வலையில் சிக்கிக்கொண்டு அந்த அனைத்தையும் மறந்து போகின்றேன். ராமன் கூறியதே லட்சுமணன் கேட்காமல் இருப்பதா? இப்படி என்றாவது நடக்குமா? நீயும் உன் அண்ணன் ராமனும் ஈருடல் ஓர் உயிராயிற்றே. எதுவும் விளங்கவில்லை. காலதேவன் எதற்கு அயோத்தியில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்? அவர் ராமரை எதற்காக சந்திக்க செல்ல வேண்டும்? காலதேவனின் தோற்றம் சிவன் திருமாலின் அருளால் தோன்றியது. அந்த திருமாலின் 7வது அவதாரம் விரைவில் பூர்த்தி அடைய போகிறது. அதற்கான அறிகுறிதான் இது. நேரம் நெருங்கிவிட்டது. திரேதா யுகம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யுகம் மாறவிருக்கிறது. வணங்குகிறேன் முனிவரே. இந்த சமயத்திலா? ஒருவேளை கோவப்பட்டு விட்டால் அனைவருக்கும் செய்தி சொல்லுங்கள். பிறை வரவேற்க ஏற்பாடு செய்யுங்கள். அட, முன்பக்கம் இல்லை, பின்பக்கமாக செல்லுங்கள். முனிவர் அங்கு செல்வதற்குள் சென்று சொல்லுங்கள். என் மகன்! மகனே! மாமுனியான துர்வாச முனிவரின் பாதங்களுக்கு இந்த லட்சுமணனின் வணக்கங்கள். வாழ்க வளமோடு. கட்டளையிடுங்கள் முனிவரே. இந்த லட்சுமணன் உங்களுக்கு சேவை செய்ய தயார். அயோத்தியின் மன்னனான ராமனை சந்திக்க வேண்டும். இந்த நொடியே யாரும் இந்த அறைக்குள் நுழையக்கூடாது. இந்த கட்டளையை மீறுபவர்களுக்கு நான் மரண தண்டனை அளிப்பேன். மகனே! என் பிள்ளையை கொடுத்து அறையின் கதவை திறந்துவிடு. மன்னிக்க வேண்டும் முனிவரே. உள்ளே செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க இயலாத. எனக்கு அனுமதி இல்லையா? என்ன சொல்கிறாய்? தேவர்களே என்னை கோவப்படுத்தியதால் செல்வத்தை இழந்தார்கள். ஆனால் நீயோ சாதாரண மானிடனாக இருந்து என்னையா அவமதிக்கிறாய்? எந்த துர்வாசனுடைய காலடியில் இந்த உலகமே அடிபணியுமோ அவனை பார்த்து சின்னஞ்சிறு ராஜ்யத்திற்கு அரசனாக இருப்பவனுடைய தம்பி எனக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி எனது கோபத்தை அதிகரிக்க செய்கிறாய். என்னை மன்னிக்க வேண்டும் முனிவரே. கோபத்தின் உச்சம் எப்படி இருக்கும் என்பதை லட்சுமணனுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டாம். கோபம் உங்கள் ஒருவருக்கு மட்டும் சொந்தம். என் சக்தியை ஒன்று திரட்டி இந்த அயோத்தி முழுவதையுமே எரித்து சாம்பலாக்கி விடுவேன். பொறுமையோடு நான் சொன்னதை சிந்தியுங்கள். அரண்மனையை நாடி வந்திருக்கும் எங்களுடைய விருந்தினரை நான் ஏன் அவமதிக்கப் போகிறேன்? நான் மன்னரிட்ட கட்டளையை தான் கடைபிடிக்கின்றேன். என்னுடைய உயிரை விட மன்னர் எனக்கிட்ட கட்டளை தான் எனக்கு முக்கியம். என்னை எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். ஆனாலும் நான் ஒன்றை கூறுகிறேன். என் அண்ணனின் ஆணைக்கு எதிராக என்னையும் மீறி இந்த அறைக்குள் நீங்கள் நுழைய நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை வார்த்தைகளால் சொல்ல மாட்டேன். உன்னுடைய எண்ணம் அயோத்தியின் அழிவுதானே? உன் கண் முன்னே உன் அயோத்தி நகரம் அழிய போகிறது. இன்று வரை நான் பெற்ற அனைத்து தவ பலனையும் சக்தியையும் சாட்சியாக வைத்து. வேண்டாம் முனிவரே. என் மீதுள்ள கோபத்தால் அயோத்தியை தண்டித்து விடாதீர்கள். தயை கூர்ந்து அமைதி அடையுங்கள் முனிவரே. அனைத்து ஆணைகளுக்கும் நான் தலை வணங்க தயாராக இருக்கிறேன். தயவு கூர்ந்து சாந்தம் அடைந்து விடுங்கள். அயோத்தியை கோபக்கனலால் எரித்து சாம்பலாக்கி விடாதீர்கள். என்னை மன்னியுங்கள் முனிவரே. இவ செய்த உங்கள் கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். இங்கே இருங்கள். நான் அண்ணனை அழைத்து வருகிறேன். சரிதானா காப்பேனா? ஏன்
ஏன் இவ்வாறு செய்தாய் லட்சுமணா? இந்த கட்டளையை மீறுபவர்களுக்கு நான் மரண தண்டனை அளிப்பேன். என்ன எம்பெருமானே, என்ன சோதனை இது? தன் உயிருக்கும் மேலான மனைவியை அக்கினியில் இறங்கும்படி கட்டளையிட்டார். உடன் பிறந்த சகோதரனுக்கு மரண தண்டனையை எவ்வாறு அளிக்க முடியும்? உமா, ஒவ்வொரு பயணமும் உலகிற்கு பாடத்தை கற்றுத் தருகிறது. ஒருவனுக்கு எந்த ஒரு நிலை வந்தாலும் அவன் கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். ஒருவனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அறநெறி பாதையை விட்டு அவன் விலகக்கூடாது. நாம் பார்க்க வேண்டியது ஒன்றுதான். போன்ற நிலைமையை ராமன் எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதுதான்.